சேலம்ல இவ்ளோ வருஷமா பொறந்து, வளர்ந்து இந்த மாரி ஒரு இடம் இருக்குன்றதே தெரியாது. ரொம்பவே நீங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும், ஒரு நல்ல இடத்துக்கு போணும் அப்டின்னா, இன்னைக்கு நம்ம போக போற இடம் ஒரு ஜீவசமாதி. வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னன்றத சொல்றேன். மண்டே காலையில அதுவுமா என் ஃப்ரெண்டு காலையிலே கால் பண்ணிட்டு, இந்த மாரி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், சீக்கிரம் ரெடி ஆகு அப்டின்னு சொன்னா. நானும் சரின்னு எல்லாம் ரெடி ஆகிட்டு, ஒர்க்குக்கு பெர்மிஷன்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த இடம் அஸ்தம்பட்டி போற ரோட்ல, ஏற்காடு போற வழியில லா காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்ல லா காலேஜ் போர்டு இருக்கும். அது பக்கத்துலயே ஒரு சந்து வரும். அந்த சந்துல நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா, மாயமா அவங்களோட ஜீவசமாதி இருக்கும். நான் இங்க போறேன்னு சொன்னோனே, எங்க அம்மாவும் நானும் இங்க ரொம்ப நாளா போணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேம்மான்னு சொன்னேன். இதோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில 6:30 to 1 PM, ஈவினிங் 4லேருந்து 7 PM. உள்ள என்டர் ஆன உடனே உங்களுக்கு பார்க்கிங்க்கு தனியா ஒரு இடம் இருக்கும். அங்க பார்க்கிங் போட்டு அங்கேயே செப்பல்லாம் வெளியில விட்டுட்டு, நீங்க உள்ளார போனீங்க அப்படின்னா, ஜீவசமாதி இருக்கும். நீங்க உள்ள போகும்போதே ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் எனர்ஜி அங்க கிடைக்கும். உண்மையிலே இன்னைக்கு நாங்க போயிட்டு அதுதான் ஃபீல் பண்ணோம். வெளியில இருக்கும்போதும் அந்த இருக்க எனர்ஜி, அந்த வைப்ரேஷன், உள்ள போனோனே இருக்க அந்த எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி, வைப்ரேஷன் ரொம்பவே வேரி ஆச்சு. அத ஃபீல் பண்ண முடிஞ்சது நம்மளால. உள்ளார கொஞ்ச நேரம் உட்காந்து மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு, வெளியில வந்ததுக்கப்புறம் இந்த மாரி செவுருல விநாயகர் அகவல், சிவபுராணம், அப்புறம் நம்மளோட மெடிடேஷன் பண்ணும்போது, ஒவ்வொரு பாயிண்ட்டும் எதுக்கு குறிக்கிறது அப்படின்றத போட்டிருந்தாங்க. மாயம்மா கன்னியாகுமரியில பொறந்ததாகவும், அவங்க கூட எப்பயும் நாய்கள் சுத்தி இருந்ததாகவும் சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இந்த ஜீவசமாதி சுத்தி நெறைய நாய்க்கள் இருந்தது. நாங்க போன டைம்ல அது எல்லாமே தூங்கி இருந்தது. அதுக்கான உணவு பிஸ்கெட்லாம் போட்டிருந்தாங்க. அது ஒண்ணும் சாப்பிடல. பட் ஆனா நாங்க போன டைம்ல அது தூங்கிட்டு இருந்தது. ரொம்பவே அமைதியான இடம் இருந்தது. நீங்க ரொம்ப மனசுல ஒரு பாரமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு, எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும், மன அமைதி வேணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இங்க போயி ஒரு தியானம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சொன்ன மாரி அந்த வைப்ரேஷன் வந்து வெளியில இருக்கிறதுக்கும், அங்க உள்ள போய் ப்ரே பண்ணதுக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களே அத ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.